ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க. யாரும் தயவு செஞ்சு பட்டாசை கையில பிடிச்சி வெடிக்காதீங்க. கனநேர கவனக்குறைவு கூட வாழ்நாள் பூரா வருத்தப்பட வச்சிரும். அதனால சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க. இன்னைக்கு இந்த அவேக்கன் சீரிஸோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜெனியை யாரோ கடத்திட்டு போய் அவளுக்கு ஒரு ஆபரேஷனே பண்றாங்க. ஆனா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சவ தனக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆபரேஷன் பண்ணாங்கன்றத பத்தி எல்லாம் யோசிக்காம கேப்டன் தான் கல்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. கேப்டன் இங்க சோமின் ஹோவோட சேஃப் ஹவுஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேஃப் ஹவுஸ்ல அந்த சோமின் ஹோ, கேப்டன், அப்புறம் பாடி கார்ட்ஸ் இவங்க மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட்டர் லீயும் கூட தான் இருக்கான். ஏன்னா இவங்க தான் அந்த சோமின் ஹோவோட கதையை சீரியஸா எழுத போறோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக இவனும் இங்க இருக்கான் போல இருக்கு. ஏதோ வேலை பார்க்கணுன்றதுக்காக அவனோட லேப்டாப் எடுத்து ஓபன் பண்ணா அதுல நெட் கனெக்ஷனே வர மாட்டேங்குது. வேகமா ஓடி போய் கேப்டன் கிட்ட சண்டை போடுறான். என்ன எங்க இன்டர்நெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானா. தம்பி, இது சேஃப் ஹவுஸ் பா. சேஃப் ஹவுஸ்னா வெளியுலகத்தோட தொடர்பே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் சேஃப் ஹவுஸ். இங்க இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இல்ல, போனுக்கும் சிக்னல் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட போன் எடுத்து பாக்குறாரு. ஆனா என் போன்ல சிக்னல் இருக்கே அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. நீ எப்பவுமே இப்படிதான் லூசு மாதிரி நடந்துக்குவியா, இல்ல என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு லூசு மாதிரி தோணுதா அப்படின்ற மாதிரி இந்த லீ கேட்டுட்டு இருக்கானா. எது லூசா? நான் போலீஸ் அகாடமில படிச்சுட்டு இருக்கும் போதே பார் எக்ஸாமும் எழுதுனேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதுனேன், அதுவும் ஹையஸ்ட் ஸ்கோர்ல. என்ன பார்த்து லூசுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட போடா லூசு பையல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜ் திறந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். ஆனா கேப்டன் அங்க தண்ணி பாட்டில் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு போய் அங்க இருக்கிற டேப்பை திறந்து அதுல இருக்கிற தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காரா. இவனை நான் லூசுன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த லீ பாட்டுக்கு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த லீ தூங்கி எந்திரிக்கிறான். நான் எப்ப தூங்குனேன், எப்படி தூங்குனேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடய எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிற பாடி கார்டுமே அங்கங்க நின்னுட்டு இருந்த இடத்துல கீழே விழுந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சந்தேகத்தோட பார்க்கும்போதுதான் இவன் வச்சுட்டு போன அந்த வாட்டர் பாட்டில் எம்டியா இருக்குது. அப்ப அந்த பாட்டில் இருக்க தண்ணியை இவங்க எல்லாம் குடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் இவனுக்கு ஞாபகம் வருது. கேப்டன் அந்த பாட்டில்ல இருக்கிற தண்ணியை குடிக்காம போய் டேப்பை திறந்து தண்ணியை குடிச்சிருப்பாரு இல்லையா. ஸோ இந்த பாட்டிலில் தான் ஏதோ ஒரு சூனியத்தை கேப்டன் தான் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமா ஓடி போய் கேப்டனோட ரூம்ல பார்த்தா ஆளை காணோம். சரின்னு சொல்லிட்டு சோமின் ஹோவோட ரூம்ல ஓடி போய் பார்த்தா அங்க சோமின் ஹோ உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா அவன் முன்னாடி இருக்க வாட்டர் பாட்டில் இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை போல இருக்கு. நீ தண்ணி குடிக்காததுனால தான் பொழைச்சிட்ட. நான் நினைச்சேன் இதுதான் நடக்கும்னு சொல்லி, என் சந்தேகம்லாம் தீந்துருச்சு. இது எல்லாமே அந்த கேப்டனோட ட்ராப்பு. நீ அந்த கேப்டனோட ட்ராப்ல நல்லா வந்து மாட்டிக்கிட்ட. இந்த இடம் நல்லா பாத்துக்கோ, இந்த இடத்துல தான் நீ சாக போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யோ என்ன வளர்ற, ஒழுங்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவன் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கான். உன்னையும் அவன் தான் கொலை பண்ணணும்னு பார்த்திருக்கான். ஆனா நீ வெளியே இருக்கிற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா இருந்த. போலீஸால கூட உன்னை தொட முடியாத அளவுக்கு ஹை ப்ரொடெக்ஷன்ல நீ இருந்துகிட்டு இருந்த. உன்னை எப்படியாவது அந்த ப்ரொடெக்ஷனை உடைச்சு வெளியே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு டிராமாவே. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறப்ப நீ யாரையும் நம்ப மாட்ட. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ யாரை நம்புவ? உன் உயிரை யார் காப்பாத்தினாங்களோ அவங்கள தானே நம்புவ. உன் உயிரை காப்பாத்தினது யாரு? அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த கேப்டன் தானே காப்பாத்தினா. அப்ப அவனை தானே நீ நம்புவ. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த டெபுட்டி சீஃப் கிட்ட கேப்டன் தான் உன்னை சேஃப் ஹவுஸ்ல ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தான் அவனும் எதிர்பார்த்திருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரி நீயும் அவன் கூட கிளம்பி இங்க வந்துட்ட. இங்க இருந்து நம்மளால வெளி உலகத்தை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. நீயா வாண்டடா வந்து அவனோட பொறியில சிக்கிட்ட, நீ இங்க சாக போற அப்படின்ற மாதிரி சொன்னதும் யோ என்னைய எப்படிலாம் பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி அந்த சோமின் பயந்து போயிருக்கான். அதே சமயம் ஜெனி அவ டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கேப்டன் தான் கல்பிரிட் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி இங்க சேஃப் ஹவுஸ்க்கு தான் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. காங் எப்படி இதெல்லாம் நம்புவா? அவளால இதை நம்பவும் முடியல, அதே சமயம் அவளால் நம்பாம இருக்கவும் முடியல. புலம்பிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. கேப்டன் கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டர்லயும் சோமின் ஹோவும் நைஸா கிளம்பி வந்து கார் ஏதாவது எடுக்கலான்னு பாக்குறாங்க. எல்லா காருமே லாக்ல இருக்கு. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போகணும்னு சொல்லி அங்க இருக்கிற காட்டுப்பாதை வழியா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஆள் வயசானவர் இல்லையா, ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது இல்லையா. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்கார்றாங்க. ஆனா கேப்டன் அங்கதான் இருக்காரு. ஏற்கனவே வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா இல்ல இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியல. மறைஞ்சிருந்து வெளியில வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் இந்த சோமின்கோ கேட்கறான், எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டதும், ஆள் இல்லாத ஒரு வீதியில நான் தன்னந்தனியா நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் அந்த பழைய கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சதும் இந்த சோமின்கோக்கு புரிஞ்சிருச்சு கேப்டன் 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து வந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரிப்போர்ட்டர்லயும் ஒரு ரிப்போர்ட்டர் இல்லையா, அவனோட புத்தி எப்பவுமே வேற மாதிரி தானே வேலை செய்யும். இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரகசியமா பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் சைலண்டா அங்க நின்னுட்டு அவன் போன் எடுத்து ரகசியமா படம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். நமக்கு பிளாஷ்பேக்ல ஒரு குட்டி பையன் அடிக்கடி காமிப்பாங்க இல்லையா, அந்த குட்டி பையன் நம்ம கேப்டன் தான் போல இருக்கு. அதையெல்லாம் இந்த சோமினோ யோசிச்சு பார்த்துட்டு, நீ தான் எனக்கு நல்லா தெரியும், 28 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாசம் பண்ணதே நீ தான், எல்லாமே அப்பயே முடிச்சிட்டல, இன்னமும் ஏன் அதை விட மாட்டேங்கிற, இப்பவும் என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு வரும்போது கேப்டன் அவன் பேசுறதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அந்த கதையே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தன்னந்தனியா வீதியில நின்றுட்டு இருக்கேன், சூரியன் பளிச்சுன்னு வெள்ளை கலர்ல இருக்குது, ஆனா சூரியன் போய் சொல்லலாம், கடிகாரம் போய் சொல்லாது, கடிகாரம் அது நள்ளிரவு 12 மணின்னு தான் காமிக்குது அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சோமின் கையில கொண்டுட்டு வந்த பேக்ல கத்தியை மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த கத்தி எடுத்துட்டு கேப்டன்
எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு போய் கத்தியால குத்திடுறான். இங்க நம்ம போலீஸ் எல்லாம் அந்த சேஃப் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க போய் பாக்குறாங்க, யாருமே இல்ல. அதே மாதிரி காரும் எதுவும் கிளம்பவே இல்லை, இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சதும் கண்டிப்பா அவங்க நடந்துதான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதே காட்டுக்குள்ள தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க கேப்டன் மேல எந்த கத்தி குத்தும் படல. அதுக்குள்ள கையை பிடிச்சிட்டாரு. கத்திய கையாளுறதுல உன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு மட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த சோமின்வோ தான் அவன் வயித்துல அவனே கத்தி எடுத்து குத்திக்கிட்டான். அதை தான் மீன் பண்ணி இங்க சொல்லிட்டு இருக்காரு. அவன் கையில இருக்க கத்தியை அப்படியே வளைச்சு அவனோட கழுத்திலே இறக்கிட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷனோட ஓனர் யாரு அப்படின்னு கேட்டதும் வழி தாங்க முடியாம அவன் தலைவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. யாரு? வான் குவானா? வான் குவான் இன்னும் சாகல, உயிரோடவா இருக்கான்? அப்படின்னா அந்த ஆளுக்கு 100 வயசுக்கு மேல இருக்குமே. அப்போ நான் விட்டுட்டு வந்த விஷயம் வேலை செஞ்சிருச்சு போலயே. ஆனா கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சிருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்த குட்டி பையன் கேப்டன் தான் பார்த்தோம் இல்லையா. அந்த குட்டி பசங்க எல்லாம் கிரவுண்ட்ல இருக்கும்போது மத்த பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த சின்ன வயசு கேப்டன் மட்டும் விளையாடாம சாக் பீஸ் வச்சுக்கிட்டு தரையில எதையோ கிறுக்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க, அவன் வரைஞ்சது ஏதோ பொம்மையோ கிறுக்கலோ கிடையாது. அவன் வரைஞ்சது எல்லாமே ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலா. அவன் பெரிய காம்ப்ளிகேட்டான ஈக்குவேஷன் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். இத தூரத்துல இருந்து 2 டாக்டர்ஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மேல் டாக்டர், ஒரு ஃபீமேல் டாக்டர். அவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் என்ன பண்ணிருப்பான், அந்த கெமிக்கல் ஃபார்முலாவில் ஒரு முக்கியமான பகுதியை மட்டும் அழைச்சு விட்டுருந்திருப்பான். அதை மீன் பண்ணி தான் இப்ப கேப்டன் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அது வேலை செஞ்சிருக்கும், ஆனா பர்ஃபெக்டா வேலை செஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் அந்த விஷயத்தை நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கிறாரா. எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது, ஆனா எங்கேயோ சீக்கிரட்டா லேப் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. சரி, அது எங்க இருக்குன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன அந்த ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன்ல இருந்தே வெளியே அனுப்பிட்டாங்க. லேப் இருக்குன்னு தான் எனக்கு தெரியும், அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். சரி, யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா ப்ளூ ஹவுஸோட சீஃப் செக்ரட்டரியான ஓஜி அங்க்கு தான் அதை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே போலீஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. துப்பாக்கி முனையில கேப்டனை வளைச்சு பிடிச்சிடுறாங்க. கேப்டனும் பெருசா ஒன்னும் பிரச்சனை பண்ணல, கையை தூக்கிட்டு அமைதியா நின்னுடுறாரு. நம்ம காங் தான் போய் கேப்டனை அரெஸ்ட் பண்றான். கேப்டன் தான் கல்பிட்னு தெரிஞ்சதும் போலீஸோட உயரதிகாரிகள் எல்லாம் மீட்டிங் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீமை ரெப்ரசென்ட் பண்ணி காங் தான் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த கொலைகேஸை விசாரணை பண்றதுக்காக நாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸை ஃபார்ம் பண்ணோம், அதுக்காக ஏகப்பட்ட காசு செலவு பண்ணோம், ஆனா உள்ளுக்குள்ளேயே கல்பிரிட்ட வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணாப்பின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்களா. இல்ல சார், இந்த கேஸ்ல கேப்டனுக்கும் அந்த சோமின்கோவுக்கும் சம்பந்தம் இருக்கு. கேப்டன் 28 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் இன்சிடென்ட்டோட சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜெனி விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு மேல விவரம் எதுவும் எங்களுக்கு தெரியாது, விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி காங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த சோமின்ஹோ கேப்டன் கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற லேப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஹவுஸோட சீஃப் செக்ரட்டரியான ஓஜி அங்க்கு மட்டும் தான் தெரியும் சொல்லிட்டு அந்த ஓஜி அங்க தான் காமிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி தான் அவன் கான்ஃபரன்ஸ் கால்ல யாரும் 3 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த போலீஸ் கமிஷனர் அப்புறம் மீதி 2 பேர் யாருன்னு தெரியல, ஆனா எல்லாமே பெரிய ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. கேப்டன் கூட ஒரு தடவை ஜெனி கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, இதுல பின்னாடி யாரு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் போலீஸாவே ஆனேன், ஆனா என்னால இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்கும் போதே தெரியுது அவங்க எல்லாரும் நான் தொட முடியாத அளவுக்கு உயரத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. சோ இதுங்க எல்லாம் தான் அந்த பெரிய ஆளுங்க போல இருக்கு. இவங்க எல்லாரையுமே அந்த சிஇஓ அடிக்கடி ஒரு மீட்டிங் போட்டு பேசுவான் இல்லையா, அந்த மீட்டிங்ல இந்த 4 பேருமே அவங்க இருந்திருக்காங்க. அந்த சிஇஓக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது இன்ன வரைக்கும் தெரியல. அந்த போலீஸ் கமிஷனர் தான் எல்லாரும் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ளதான் கருப்பாடு இருந்திருக்கு, உங்களாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்களா. அட விடுங்க, நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப பேசாதீங்க, இதுக்கப்புறம் நடக்க போறதை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு சொல்லி பேசுவோம். முதல்ல இந்த ரிப்போர்ட்டர் லீயை சமாளிக்கணும், அப்பதான் இந்த விஷயம் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் லீயோட ஆஃபீஸ்க்கு ப்ராசிக்யூட்டர்ஸ் அனுப்பி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அவர்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் சீஸ் பண்ணும்போது போனை கொடுங்கன்னு கேட்டா நான் போனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த போன்ல தானே கேப்டனுக்கும் சோமின்ஹோக்கும் நடந்த ஃபைட் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சந்தேகப்பட்டு அவங்க உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது சாக்ஸுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. இங்கே நம்ம கேப்டனை விசாரிக்கிறதுக்காக காங் தான் வரா. 2 பேர் மட்டும் தனியா அங்க உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி ஹாரிபிளான ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல தான் 2 பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப காங்கு கேக்குறா, இந்த சீரியல் மர்டர் கேஸ்ல செத்து போன அந்த 4 விக்டிம்ஸ், கடைசியா கொலை முயற்சி செய்யப்பட்ட அந்த சோமின்ஹோ, இது எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணீங்களா? என்ன மோட்டிவ், எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. கார்டுன்னு ஒருத்தர் இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, அதுக்கான அர்த்தத்தை நான் அப்புறமா சொல்றேன். நான் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல நிறைய சின்ன பசங்க இருந்திருக்காங்க. எல்லாருமே சின்ன சின்ன வயசு, 5 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அங்கதான் நம்ம கேப்டனும் சின்ன பையனா இருந்திருக்காரு. நம்ம கேப்டனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அதுல ஜெனியும் ஒரு ஆளு. எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க வந்து சாப்பிடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாரும் ஓடி போய் சாப்பிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க.
அது ரெகுலரா நடக்கிற விஷயம் தான் போல இருக்கு. பசங்க அத பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு கையில இன்ஜெக்ஷன் போடுறது கொஞ்சம் வியர்டான விஷயம் தானே. அத நம்ம சின்ன வயசு கேப்டன் மட்டும் நோட் பண்ணிட்டு வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல இப்ப பிரசன்ட்ல கேப்டன் பேசுற விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு தனி தீவு. வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு குழந்தைங்களுக்கான சேரிட்டி ஹோம் மாரி தான் தெரிஞ்சுது. ஆனா உண்மையிலேயே அது இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ற ஒரு லேபரட்டரி தான். அவங்க லேப்ல யூஸ் பண்ற எலிகள் தான் நாங்க. எங்கள வச்சு தான் அவங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு புரியாமயே இருந்துச்சு. என் கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. மயக்கம் போட்டு விழுந்தாங்க. மூக்குல எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க காணாமயே போயிட்டு இருந்தாங்க. அவங்கலாம் எங்க போனாங்க? ஏன் போனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாம இருந்தது. அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அந்த சின்ன வயசு கேப்டன் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நைஸா எந்திரிச்சு வந்து ரூம்ல இருந்து வெளிய எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்த பசங்கள எல்லாம் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. அவங்க தூக்கிட்டு போகும்போதே தெரியுது, அவன் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இத சின்ன வயசு கேப்டன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே, இந்த சின்ன வயசு ஜெனி ஓடி வந்து கேப்டன் கைய புடிச்சு இழுத்து, "கியூரியாசிட்டி கில்ட் த கேட்" அப்படின்னு சொல்றா. அதிகப்படியான ஆர்வம் ஆபத்தானது அப்படின்ற மாரி சொல்றா. அங்க இருக்க குழந்தைங்க எல்லாருமே அவங்க லேப்ல யூஸ் பண்ற எலி மாரி தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுல ஒரு எலி தான் நானும் அப்படின்ற மாரி கேப்டன் சொல்றாரா. அதுக்காக இன்னசென்ட் பீப்பிள கொலை பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லி காங் கேட்கிறா. யாரு இன்னசென்ட்? செத்து போனவங்களா? அவங்கலாம் யாரும் இன்னசென்ட் கிடையாது. அவங்க லேப்ல யூஸ் பண்ணாங்கல்ல, விவரமே தெரியாத அந்த சின்ன பசங்க. அவங்கலாம் தான் இன்னசென்ட் அப்படின்ற மாரி கேப்டன் சொல்றாரு. சரி அவங்கள நீங்க எப்படி கொலை பண்ணீங்க? அப்படின்னு கேட்டா, அது எனக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. நீயே பார்த்திருப்ப. அந்த எக்ஸ்பெரிமென்ட்க்கு அப்புறம் நான் மத்தவங்கள விட வித்தியாசமா இருந்தேன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு அது ஈஸியாவே இருந்துச்சு. நான் அவங்க எல்லாத்தையுமே கனவு உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போனேன். அவங்க கனவுல தான் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாத மாரி தான் நான் கூட்டிட்டு போனேன். கனவுல நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? நம்ம எது நம்மளோட வீக்னஸா இருக்கோ, அத கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்குள்ள செய்ய முடியும். அந்த மாரி தான் நான் அவங்கள கனவுக்குள்ள கூட்டிட்டு போய், எத நெனச்சு அவங்க அதிகமா பயப்படுறாங்களோ, அத ரொம்ப தைரியமா செய்ய வச்சேன். கனவுக்கும், நிஜத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் அவங்கள மறக்க வச்சேன். அப்படிதான் அவங்க செத்து போனாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, பேக்கிரவுண்ட்ல அந்த 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல எல்லாரும் செத்து போனாங்க இல்லையா? அந்த சீன காமிக்கிறாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாருமே சூசைட் பண்ணியோ, இல்ல ஒருத்தர் கொலை பண்ணியோ செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி சாகுறவங்களும் கூட இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அத கேப்டன் இவங்க கிட்ட அத பத்திலாம் எதுவும் சொல்லவே இல்ல. இங்க காங்க கேட்கிறா. சரி அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் இன்சிடென்ட்க்கும் இந்த சோமின்வோக்கும் என்ன சம்மந்தம்? போலீஸ் ரிப்போர்ட்ல அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்த எல்லாருமே சூசைட் பண்ணியோ, இல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொலை பண்ணியோ செத்து போயிட்டதா தான் ரிப்போர்ட் இருக்கு. உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு? இந்த சோமின்ஹோ தான் எல்லாத்தையும் கொலை பண்ணானா? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, ப்ராசிக்யூட்டர்ஸ் டக்குன்னு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள வந்து கேப்டன புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் நாங்க இந்த கேஸ பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா இழுத்துட்டு போறாங்க. அப்ப கேப்டன் ஒரு நிமிஷம் நின்னு அப்சர்வேஷன் ரூம்ல இருக்க அவரோட டீம் மெம்பர்ஸ திரும்பி பார்த்து அவங்களுக்கு மட்டும் புரியிற மாரி சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது மேலிடத்துல இருந்து ப்ரொபோஸ் வந்துச்சு அப்படின்னா, அத வாய் பேசாம அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதையும் புதுசா கண்டுபிடிக்கணும்னு எந்தவித முயற்சியும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க கேட்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள கேட்டுட்டீங்க. கியூரியாசிட்டி கில் த கேட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேப்டன் அங்க இருந்து போயிடுறாரு. கேப்டன் இருக்கும்போதே இந்த டெபுட்டி சீஃப் இந்த டீம நல்ல விதமா நடத்த மாட்டாங்க. இப்ப அவர் வேற இல்லையா? பயங்கரமா உருட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ப்ராசிக்யூட்டர்ஸ்ட்ட போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் வெக்கேஷனும் தரேன். கூடவே போனஸும் தரேன். தூக்கிட்டு ஒழுங்கா ஓடி போயிருங்க. கொஞ்ச நாளைக்கு வெளிய என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பணக்கவர தூக்கி அங்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஜீவன் காங்க புடிச்சு திட்டுறான். யாரு இந்த மாதிரி பேசினாலும் உடனே டப்புன்னு எதிர்த்து பேசுவ. இப்ப என்ன அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானா? போறதுக்கு முன்னாடி கேப்டன் சொல்லிட்டு போனதை கேட்கலையா? மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுக்க சொன்னார் இல்லையா? அததான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூன்சுக் ஷாக் ஆகி போய் கத்துறான். என்னடா அப்படின்னு கேட்டா எவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட போனஸா கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 10 மில்லியன் வான ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த டீமை சைலண்ட் ஆக்குறதுக்காக லஞ்சமா டெபுட்டி சீஃப்க்கு 50 மில்லியன் வான் கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம கேப்டனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் ஜெயிலுக்கு வந்தா நார்மலா என்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குமோ அதே பிரச்சனை இங்க கேப்டனுக்கும் இருக்கு. அவரால ஜெயிலுக்குள்ள வந்த கிரிமினல்ஸ். நம்ம ஜெனி அவ பிரெயினோட ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு டாக்டரை பார்த்து எனக்கு ஏதோ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, ஆனா என்னன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த டாக்டரும் வாங்கி பார்த்துட்டு இப்படி ஸ்கேனை பார்த்துட்டு எக்ஸாக்டா என்ன ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. தோராயமா சொல்லணும் அப்படின்னா உங்க பிரெயின்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. டேமேஜ் ஆன செல்லோ இல்ல டிஷ்யூவோ இருந்திருக்கணும். அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேக்குறாங்க. ஆபரேஷன் நடந்திருந்தா அது எனக்கு தெரியணும்ல. எனக்கு பெயினோ இல்ல ஆபரேஷன் நடந்ததுக்கான ஃபீலோ எதுவுமே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, மேபி ஆபரேஷன் பண்ணவங்க சைபர் நைஃப் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்னா, ஆபரேஷன் முடிஞ்ச ஒரு சில மணி நேரங்களிலேயே நீங்க நார்மலா கிளம்பி வீட்டுக்கே போயிடலாம். எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாரு.
சோ யாரோ ஜெனியை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி பிரச்சனையை சரி பண்ணியிருக்காங்க. எவன் கடத்திட்டு போய் நல்லது பண்ணியிருக்கான்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவனும் யூன்ஸுக்கும் சீஃபை போய் பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, கேப்டனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ண சொல்லி. ஆனா அவர் பாவம் விரக்தியில இருக்காரு. கேப்டனை தான் தன் பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதனால அவர் எதுவுமே பேசாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் நம்ம ஜெனி காங் 2 பேருமே இன்ட்ராகேஷன் சமயத்துல கேப்டன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. அவர் பேசின எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடியுமே வேற ஏதோ ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரியே அவங்க 2 பேத்துக்குமே தோணுது. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஜெனிக்கு திரும்பவும் மறுபடியும் அந்த பழையபடி மயக்கம் வர மாதிரி இருக்கு. அவளுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் பிளாஷஸ் மாதிரி வருது. நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல நடந்த அந்த இன்சிடென்ட்டை காமிச்சாங்க இல்லையா, சின்ன வயசு கேப்டன் அந்த நெருப்புக்கு நடுவுல இருந்து போகும்போது ஒரு பெரிய பையன் ஓடி வந்து இந்த சின்ன பையனை கட்டி பிடிச்சிட்டு இங்க என்ன நடக்குது, இங்க சாகரவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே செத்து போறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டிருப்பான். அப்போ 2 குட்டி பசங்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த 2 குட்டி பசங்கள்ல ஒரு ஆளு நம்ம ஜெனி, குட்டி ஜெனி அங்க வந்து நின்று இருக்கா. நமக்கு ஆரம்பத்துல காமிக்கும் போது அந்த சின்ன வயசு கேப்டன் தான் இதையெல்லாம் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து அந்த குட்டி பொண்ணு ஜெனி சொன்ன மாதிரி காமிக்கிறாங்க. அது ஞாபகம் வரவும் ஜெனி ஒரு மாதிரி பயப்படுறா, பதட்டமாகறா. நாம தான் இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகறா. உடனே கிளம்பி ஜெயில இருக்கிற கேப்டனை போய் பாக்குறா. நீங்க ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து தான் வந்தேன்னு நீங்க சொன்ன உடனே அதை பத்தி நான் விசாரணை பண்ணேன். அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் இன்சிடென்ட்ல இருந்து உயிர் பொழைச்சவங்க மொத்தம் 7 குழந்தைங்க மட்டும்தான். அந்த 7 பேத்தோட நேம் லிஸ்ட்லயுமே நம்ம 2 பேருமே இல்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு கேப்டன் பதில் சொல்லாம, உன் தலை எப்படி இருக்கு, மறுபடியும் தலைவலி மயக்கம் இல்ல அந்த ட்ரீம் அந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் வருதா என்ன அப்படின்ற மாதிரி கேப்டன் கேட்டதுதான் ஜெனிக்கு புரிய வருது. இவளை கடத்திட்டு போய் ஆபரேஷன் பண்ணது எல்லாமே இந்த கேப்டனோட வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் என்ன கடத்திட்டு போய் ஆபரேஷன் பண்ணீங்களா, என் மூளையில பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் கேப்டன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி விடுங்க, அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் ரெக்கார்ட்ல ஏன் நம்ம 2 பேத்தோட பேருமே இல்ல, எதனால காணாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா 28 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க டெக்னாலஜி எதுவுமே இல்லையம்மா, அதனால நம்ம 2 பேத்தோட ரெக்கார்டு மேபி காணாம போயிருக்கலாம், தொலைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு ஒருவேளை நான் காரணமா, நான் தான் அதெல்லாம் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்ன டாக்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல, எனக்கு ட்ரீம் வருது, அந்த ட்ரீம்ல நான் தான் அதை பண்ணின மாதிரி எனக்கு தோணுது, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க இங்க வந்தது இந்த சீரியல் மர்டர் கேஸோட கல்பிரிட்ட பிடிக்கிறதுக்கு தானே, அதான் பிடிச்சிட்டீங்கல்ல, கேம் ஓவர், வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, திரும்ப அமெரிக்கால இருக்க உங்க ஃபேமிலி கிட்டே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் அங்க இருந்து கிளம்ப போறாரு. ஆனா ஜெனி விட மாட்டேங்கிறா. எதுக்காக எனக்கு ஆபரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா நீ உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதனாலதான். நீ ஒரு மான்ஸ்டரை பார்த்ததாவும் அந்த மான்ஸ்டர் தான் உன்னை காப்பாத்தினதாவும் சொன்னல, அந்த மான்ஸ்டர் நான் தான். அதே மான்ஸ்டர் இப்ப மறுபடியும் உன் உயிரை காப்பாத்தி இருக்கிறதா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோல்ல தட்டி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்க நம்ம காங்குக்கும் கேப்டன் சொன்ன விஷயங்கள்ல சந்தேகம் வந்துச்சு இல்லையா, ஆனா அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இவர் ரிப்போர்ட்டர் லீயை தான் போன் பண்ணி வர சொல்றா. இவனை ப்ராசிக்யூட்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, இவனோட போனையும் சீஸ் பண்ணிட்டு போனாங்க. ஆனா இப்ப 2 பேருமே வெளியே வந்துட்டாங்க போல இருக்கு, எப்படின்னு தான் தெரியல. ஒயிட் நைட் வில்லேஜ் பத்தி உனக்கு தெரியுமா, உனக்கு என்னெல்லாம் அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. பாதி பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, பாதி பேர் மாத்தி மாத்தி கொலை பண்ணிட்டாங்க. ஆனா மொத்தத்துல மாஸ் சூசைட் அப்படின்ற மாதிரி தான் கேஸ் ரிப்போர்ட் இருக்கு. அதுல ஒரு 7 பேர் உயிரோட தப்பிச்சு வந்தாங்க அப்படின்ற எனக்கு தெரியும். ஆனா அந்த தப்பிச்சு வந்தவங்கள 3/4 பேர் இப்ப உயிரோடவே இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்புறம் இதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷனும் உனக்கு நான் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் லாபம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் சொல்லிட்டு கிளம்ப பாக்குறானா. எனக்கு அந்த ஒயிட் நைட் வில்லேஜை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லு, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாளா. நிறைய சினிமா பாப்பியோ, வாங்கிட்ட இருந்து எனக்கு என்ன தேவைப்படுது, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் அவாய்ட் பண்ணிட்டு போக தான் பாக்குறான். கேப்டன் எதுக்காக அவர் ஒவ்வொரு கொலை பண்ணும்போதும் அந்த புதிரை உனக்கு அனுப்பி வச்சாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. கேப்டன் எதுக்காக அவர் ஒவ்வொரு கொலை பண்ணும்போதும் அதுக்கு முன்னாடி அந்த புதிரை உனக்கு அனுப்பி வச்சாருன்னு தெரியுமா, ஏன்னா அவர் ஒன்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவரோட டார்கெட் எல்லாமே அந்த சோமின்ஹோ தான். ஆனா ஒன்ன யூஸ் பண்ணி இந்த கேஸை பெருசாக்கி மக்களோட மைண்டை மேனிபுலேட் பண்ணணும், அதுக்காக தான் அவர் ஒன்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த காங் சொல்றாளா. அப்பதான் இந்த லீக்கே ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒவ்வொரு தடவை இந்த லீ வந்து ஏதோ போலீஸ்காரங்களை இவன் ட்ராப் பண்ற மாதிரி, அவங்கள ஏதோ சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி இவன் ஏதோ பிளான் பண்ணி சில வேலைகளை பார்த்திருப்பான். ஆனா அது எல்லா சமயத்திலுமே கேப்டன் இவனை பார்த்து ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிச்சுட்டே போயிட்டு இருந்திருப்பாரு. அப்பா அதை அவன் பெருசா கவனிச்சிருக்க மாட்டான். இப்பதான் அவனுக்கு புரியுது, நாம ஒன்னும் அவனை மடக்குற மாதிரி தெரியல, அவன் பிளான் பண்ணபடிதான் நாம வேலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு இப்பதான் இந்த லீக்கே புரியுது. இருந்தாலும் காங்கு கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு இந்த லீ தயாரா இல்ல, போக தான் பாக்குறான். இங்க பாரு, கேப்டன் வாயிலிருந்து எப்ப அந்த ஒயிட் நைட் வில்லேஜ் அப்படின்ற வார்த்தை வெளியில வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் ப்ராசிக்யூட்டர்ஸ் திடீர்னு இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனாங்க. அவங்க பாட்டுக்கு தடாலடியா உள்ள வந்து கேப்டனை கையோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு சம்மனோ எந்த ஒரு இன்டிமேஷனோ இல்லாம அவங்க பாட்டுக்கு இந்த கேஸ் அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க.
இதுல இருந்தே உனக்கு தெரியலையா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் கேப்டனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெனி அவர் சொன்னதையே யோசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கா. நான் தான் அந்த மான்ஸ்டர், உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலையா. அதை யோசிச்சுட்டே குழப்பத்தோடவே ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல அந்த ட்ரக் அடிக்ட் பையனை பாக்குறான். அவன் அப்படி சொல்றதுக்கு நல்லாவே இல்லைல்ல, அதனால நம்ம சூப்பர் மார்க்கெட் பையனை வச்சுக்குவோம். ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு ஒரு பேரே இவங்க கொடுக்கவே இல்லை. அந்த சூப்பர் மார்க்கெட் பையனை பார்த்ததும் இவளுக்கு அப்படியே இருந்த குழப்பம்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா அவங்ககிட்ட பேச பாக்குறா. ஆனா அவன் அவாய்ட் பண்ணிட்டு போக தான் பாக்குறான். ஆனா போனவன் திரும்பி வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீ அங்க இருந்தியா, நான் உன்னை பார்த்தனே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸ்டார்டிங்ல இவளும் கேப்டனும் அந்த இடத்துக்கு ஓடி வந்தப்ப லீ தான் லைவ் பண்ணிட்டு இருந்திருப்பாளையா, அப்பா அவ டிவில வந்திருப்பா போல இருக்கு. ஆமா ஆமா அங்கதான் இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் என்னைய கடத்திட்டு போயிட்டாங்க, இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல உட்கார வச்சு அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்றான். இந்த மாதிரி என்ன ஒரு சிலர் கடத்திட்டு போனாங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். அவன் ஒரு மாதிரி நம்பாமையே பார்த்துக்கிட்டு இருக்கானா. நீ நம்ப மாட்டியா, இங்க பாரு என் கையில இன்ஜெக்ஷன் போட்ட மார்க்லாம் இருக்கு, தலையில ஆப்ரேஷன் பண்ண மார்க் கூட இருக்கும், வேணா பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொண்டு போய் அவங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை ஏலியன்ஸ் யாராவது வந்து உன்னைய தூக்கிட்டு போய் உன் பாடி எக்ஸாமின் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா எனக்கு இந்த மாதிரி கடத்திட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணது யாருன்னு தெரியுமே அப்படின்னு சொல்றான். கடத்திட்டு போய் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி உன் உடம்பு சரி பண்ணிருக்காங்கன்னா அப்ப அவங்க நல்லவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அப்படியும் சொல்லிட முடியாது. 5 பேர் உயிரை எடுத்துட்டு என் ஒருத்தியோட உயிரை காப்பாத்தினன்றதுக்காக அவனை நான் நல்லவன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா எனக்கு ஆப்ரேஷன் நடந்த அந்த இடத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இரு நான் போய் என் கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அவனோட லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டு இவன் எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து அந்த ட்ரக்ல ஏறினா, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவ போனா அப்படின்ற லொகேஷன் எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஏரியாவில் இந்த சைபர் நைஃப் டெக்னாலஜி, பிரெயின் சர்ஜரி இதெல்லாம் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி நெட்ல தேடி கண்டுபிடிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் தான் உனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சும் கொடுத்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கேப்டனை காமிக்கிறாங்க. கேப்டன் இருக்கிற ரூம் பார்த்தா ஜெயிலோட செல்லு மாதிரியே தெரியல, ரொம்ப லக்ஸரியா இருக்குது. பெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, டிவி எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜாலியா உட்காந்து அவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த ப்ளூ ஹவுஸோட சீஃப் செக்ரட்டரி ஓஜியாங்க இருக்கான் இல்லையா, அந்த ஆளை காமிக்கிறாங்க. அந்த ஆள் கூட நம்ம காங்கோட அப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சயின்டிஸ்ட் இல்லையா, அவர் பண்ண ஏதோ ஒரு ரிசர்ச்சை பத்தி தான் இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த சீஃப் செக்ரட்டரியோட பாடிகார்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்கானா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டை பார்த்து நீ கொஞ்சம் வெளியில போப்பா அப்படின்னு சொன்னதும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியில போறதுக்காக திரும்பிடுறான். அவன் திரும்பினதுக்கு அப்புறம் இந்த சீஃப் செக்ரட்டரி ஒரு கிளாஸ் எடுத்து கீழே தூக்கி போடுறான்னா, அவன் அந்த பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் இவன் தூக்கி போட்டிருப்பான். ஆனா அதை எப்படி அவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, மின்னல் வேகத்துல வந்து அந்த கிளாஸ் கீழே விழுறதுக்கு முன்னாடி கேட்ச் பண்ணி அவன் திரும்ப வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவன் அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து உயிரோட தப்பிச்ச பசங்கள்ல ஒரு ஆள் தான். ஆனா அவன் இப்ப வரைக்குமே இந்த ஒயிட் நைட் வில்லேஜ் குழந்தைங்களுக்கான சேரிட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த பிரச்சனையை உங்களால மட்டும்தான் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்கான். உங்க ரிசர்ச் எல்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானா, எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ஒயிட் நைட் வில்லேஜ் லேப்ல உருவாக்குற மனுஷங்களை நம்மளால மனுஷங்கன்னு சொல்ல முடியாது, அது ஒரு புது விதமான ஸ்பீஷியஸ்னு சொல்லலாம். கரெக்டா சொல்லணும்னா அவங்க நம்ம காட்ஸ்னு சொல்லலாம், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேப்டன் அவரோட இன்ட்ராகேஷன் ரூம்ல காட்னு ஒன்னு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு இல்லையா, அதுக்கு இதுதான் அர்த்தம் போல இருக்கு. இந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இவங்க அந்த குழந்தைங்களை வச்சு ரிசர்ச் பண்ணி உருவாக்குற அந்த குழந்தைங்களை காட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பிரெயின், பாடி, அவங்க பாக்குற விஷயம், யோசிக்கிற விஷயம், இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரென்த் கூட ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு இந்த காங்கோட அப்பா இங்க சொல்ல சொல்ல பேக்ரவுண்ட்ல கேப்டனை காமிக்கிறாங்க. கேப்டன் அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது இவரால ஜெயிலுக்குள்ள வந்த எவனோ ஒருத்தன் இவரை கொலை பண்றதுக்காக அந்த ரூம்குள்ள வரான். வந்து இவரை கழுத்த துணியை போட்டு இருக்க பாக்குறான். ஆனா அவன் ஆள் கொஞ்சம் பல்கா தான் இருக்கான். கேப்டன் தனுஷ் மாதிரி ஒல்லியா தான் இருக்காரு. ஆனாலும் சர்வசாதாரணமா அந்த பல்கா இருக்கிற கிரிமினலை இவர் போட்டு துவச்சு எடுத்துடுறாரு. ஒரு கட்டத்துல கேப்டன் அவனை முறைச்சு பாக்குறாரா, அந்த ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது, அங்க இருக்க டிவி ஸ்கிரீன் எல்லாம் உடையுது, அங்க இருக்க டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இவன் பேய பார்த்த மாதிரி பயந்து போய் நின்னுட்டு இருக்கு. அங்க அந்த காங்கோட அப்பா அந்த சீஃப் செக்ரட்டரிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஒருவேளை அந்த போலீஸ் ஆபீசர் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்தா அந்த பையனா இருந்தா நமக்கு அந்த போலீஸ் ஆபீசர் தேவை, அவரை எப்படியாவது உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 28 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசு கேப்டன் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவை எழுதிட்டு இருந்தப்போ 2 டாக்டர்ஸ் நின்று பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு டாக்டர் காங்கோட அப்பா தான் போல இருக்கு. சின்ன வயசு கேப்டன் எழுதின அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை தான் இவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் அப்பயே பாதி அழைச்சு விட்டுட்டு வந்துட்டார் இல்லையா. சோ அந்த காரணத்துக்காக தான் இப்போ கேப்டன் இவங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி காங்கோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரிப்போர்ட்டர் லீ காங்குக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. அவளை அவனோட ப்ரொடியூசர்ட்ட தான் கூட்டிட்டு வரான். அவன் இந்த கேஸை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். மொத்தமா இந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல 7 குழந்தைங்க உயிரோடு தப்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே பின்னாடி பைத்தியம் ஆயிட்டாங்க, இறந்தும் போயிட்டாங்க. 2 பேர் ஹிட் அண்ட் ரன்ல இறந்து போயிருக்காங்க. ஒருத்தங்க ஒரு பில்டிங்கோட மாடியில இருந்து கீழே ஜம்ப் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஒருத்தன் லேக்ல குதிச்சு செத்து போயிருக்கான். இன்னொருத்தங்க நிறைய ட்ரக் எடுத்துட்டு செத்து போயிருக்காங்க. இன்னொருத்தங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுடைய கழுத்தை அவங்களே கட் பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அந்த
இன்சிடென்ட் நடந்த சமயத்துல அவங்களுக்கு 14 வயசு, அப்ப இப்போ 42 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் காங்குக்கு குழப்பமா இருக்கு. கேப்டன் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து தான் வந்தேன்னு சொன்னாரு, ஆனா அவருக்கு வயசு 36 தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் தான் அவங்களுக்கு 42 வயசு, என்னதான் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி குழம்பி போய் உட்கார்ந்துருக்கா. அது மட்டும் இல்லாம செத்து போன அந்த 6 பேருக்குமே பிரெயின் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல தப்பிச்ச அந்த உயிரோட இருக்கிற ஆள் தான் அந்த சீஃப் செக்ரட்டரி கூட பாடி கூட இருக்கிறவனா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க அந்த ஜெனிக்கு அந்த பையன் தான் எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துறான் இல்லையா. அதுக்கப்புறம் இவ கனவை பத்தி அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரீமை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, நம்மளோட ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல அடுத்தவங்களோட ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஒருத்தவங்களோட ட்ரீமை கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்களை செய்ய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காளா. அதுக்கு அவன் இருந்துட்டு நீங்க லூசிட் ட்ரீமை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு லூசிட் ட்ரீமை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னதும், அப்ப லூசிட் ட்ரீம் ஒருத்தவங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணி ட்ரீமை வர வைக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா, அது எனக்கு சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு எனக்கு அந்த ட்ரீமை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போதே காங் அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வரா. ஜெனி அவசரமா அவளோட ஹோட்டல் ரூமுக்கு தான் இழுத்துட்டு போறாளா. நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க கிட்ட கான்டாக்ட் நம்பர் கூட வாங்கல, எதுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் நீங்க டேட்ல இருந்தீங்களா, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்ல, அவன் கொஞ்சம் பாக்குறதுக்கு டேஞ்சரான ஆள் மாதிரி தெரியுது, ஆனாலும் அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாளா. உடனே காங் இருந்துட்டு அப்ப உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா இதே மாதிரி காங் கேப்டனை பத்தி சொன்னப்ப அவ திரும்ப உனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லியிருப்பா இல்லையா. அதை இப்ப இவ்வளவு அவ சொல்லிட்டு இருக்கா. சரி என்ன விஷயம், எதுக்காக என்ன அவசரமா கூட்டிட்டு வந்தேன்னப்ப இவ கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றா. இந்த மாதிரி ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உயிரோட போயிருக்காங்க, அவங்களுக்கும் இப்ப வயசு 42 ஆகுது, கேப்டனுக்கு வயசு 36 ஆகுது, அப்ப அவர் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாளா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மேபி ரெக்கார்ட்ல இருந்து மிஸ் ஆயிருப்பாரு கேப்டன், இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னா, இல்ல சோமின்ஹோவோட மர்டர் அட்டெம்ப்ட் நடந்தப்ப மட்டும்தான் கேப்டன் நம்ம கூட இல்ல, ஆனா மத்த 4 பேரோட கொலை நடந்தப்பவுமே கேப்டன் எங்க கூட தான் இருந்தாரு, அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி இந்த கொலையை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, உனக்கு தெரியாதுமா, நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் கேப்டன் கிடையாது, அவரால் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் தான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு திரும்ப ஜெனி சொல்லிட்டே இருக்கா. உனக்கு கேப்டனை கொஞ்ச நாளா தான் தெரியும், ஆனா உன் பேச்சை பார்த்தா ஏதோ ரொம்ப நாளா கேப்டனை தெரிஞ்ச மாதிரியும் என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அது எப்படி உன்னால சொல்ல முடியும், எனக்கு தான் கேப்டனை பத்தி நல்லா தெரியும், அவர் சின்ன பிரச்சனை பண்ணுவாரே தவிர கொலையெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னா அதை ஜெனி ஒத்துக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கேப்டன் கிடையாது, அவரால் இதெல்லாம் ரொம்ப சுலபமா செய்ய முடியும், நீ நினைக்கிறத விடவும் அவர் வேற மாதிரி அப்படின்னு இவ சொல்ல அங்க பேக்ரவுண்ட்ல கேப்டனை தான் காமிக்கிறாங்க. அவர் அட்டாக் பண்ண வந்து அந்த கிரிமினலை அடிச்சு அங்கேயே மட்டையாக்கிட்டார் போல இருக்கு. அடுத்தது பின்னாடி இன்னும் 3 பேர் வந்துகிட்டு இருக்கானுங்க. டிடென்ஷன் சென்டர்ல கேப்டன் மேல அட்டாக் நடந்திருக்குன்னு தெரிய வரவும் சீஃப் டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு இருக்காரு டெபுட்டி சீஃப் கிட்ட. ஆனா அவங்க கேப்டனை ஒரு போலீஸ் ஆஃபீஸராவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்ன இருந்தாலும் ஒரு கிரிமினல், அவன் போலீஸ் ஆஃபீஸரா பாக்காதீங்க, அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி கேப்டனை பத்தி மொட்டமாவே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சோமின்ஹோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவன் என்ன சாகல போல இருக்கு, கழுத்துல கத்திய வச்சு குத்துனாலும் அவன் சாகாத மாதிரி தான் கேப்டன் குத்தி இருக்காரு. அவனை பாக்குறதுக்காக இந்த சீஃப் செக்ரட்டரி வந்திருக்கான். ஏன்னா கேப்டன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கோட அப்பா சொன்னார் இல்லையா, அதுக்காக தான் இங்க வந்திருக்கான். எதுக்காக ஜெயில அவனை கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோமின்ஹோ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரா. அவரால் பேச முடியல, உடனே பேப்பர்ல எழுதி காமிக்கிறாரு, ஏன்னா அவன் ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கே தெரியும், அவன் நமக்கு தேவை, காங்கோட அப்பா சொன்னாரு, அவன் இருந்தாதான் ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா சொல்லவும் சோமின்ஹோவும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறான். அவனுக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஒயிட் நைட் ஃபவுண்டேஷன் இன்னமும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குன்னு தெரியும், நம்ம சீக்கிரட்டா லேபை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற விஷயமும் தெரியும் அப்படின்னு சொன்னதும் இந்த சீஃப் செக்ரட்டரி டென்ஷன் ஆயிடுறான். நீ தான் அதை சொன்னியா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா, என் பேரை சொன்னியா, நம்ம தலைவரோட பேரையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் கேப்டனை விசாரிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவர் வந்ததுமே மீடியாக்கள்லாம் அவரை போய் சூழ்ந்துட்டு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல சீஃப் கிட்டையும் டெபுட்டி சீஃப் கிட்டையும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேப்டன் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி படிச்சு பார்த்தா எனக்கு செரிப்ரல் ஆர்டரி டிசெக்ஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு, இது வரைக்கும் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் சமாளிச்சுட்டு இருந்தேன், இப்ப அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு எமர்ஜென்சி சர்ஜரியாலையும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற விஷயம் தான் எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் சீஃப் ஒரு மாதிரி பதறி போயிடுறாரு. இதுக்கு முன்னாடி கேப்டன் அடிக்கடி டேப்லெட் அப்படியே மிட்டாய் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டதை இவர் பார்த்திருப்பாரு, எதுக்கடா இப்படிலாம் சாப்பிடுற அப்படின்னு இவரே கேட்டிருப்பாரு. இப்பதான் அவருக்கு புரியுது அவர் ஏன் இந்த மாதிரி டேப்லெட்டை சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. இங்க பிரஸ் பீப்புள் முன்னாடி நின்றுட்டு இருந்த கேப்டன் அப்படியே மயங்கி கீழே விழறாரு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. கேப்டனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே சமயம் இந்த காங்கோட அப்பா ஒயிட் நைட் வில்லேஜ் அப்படின்னு ஒரு கீ கார்டை கையில எடுத்துட்டு ஒரு ரூமை போய் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாரு. அது ஏதோ பெரிய டனல் மாதிரி இருக்கு. அப்படியே ஜாலியா விசில் அடிச்சுக்கிட்டே அந்த டனலுக்குள்ள போறாரு. அங்க போனா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப்பே இருக்கு. அங்க யாரோ பேஷண்ட் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாரு என்னன்னு தெரியல. கேப்டன் இங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா பெட்ல இருக்காரு. அவருக்கு அப்படியே க்ளோஸ் அப் வச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணவே இல்ல. கேப்டன் அப்ப ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து அவரோட பிரெயினை செக் பண்ணி பாக்குறாரு. டாக்டர் அதை பார்த்துட்டு உங்க பிரெயின்ல
எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இவர் பிரெயின்ல என்ன பிரச்சனை இருக்குன்றது இவருக்கு தானே தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பை பொண்ணை வந்து பாக்குறாரு. இந்த ஸ்பை பொண்ணு யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்காக வேலை பாப்பா போல இருக்கு. இப்ப கேப்டன் அவகிட்ட வந்து எனக்கு இந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்து உயிரோட தப்பிச்சவங்களை பத்தின டீட்டெயில கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவளும் கண்டுபிடிச்சு கொடுக்குறா. மொத்தமா 7 பேர் தப்பிச்சிருக்காங்க. அதுல 5 பேர் செத்து போயிட்டாங்க, 2 பேர் உயிரோட இருக்காங்க. கிம் சியான் அப்படின்னு ஒரு பொண்ணு, கிம் மின் ஜேன்னு ஒரு பையன். அந்த கிம் சியான்ற பொண்ணுக்கு வயசு 37 ஆகுது. இப்போ அவ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவள் ஆரம்பத்துல ஒரு ஃபேமிலி தத்தெடுத்து போயிருக்காங்க. ஆனா அது சரியா போகாததுனால அவளை வெளியே அனுப்பிட்டாங்க. அவளால மத்தவங்களோட சோசியலா பழக முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அடிக்கடி தன்னை யாரோ விரட்டுற மாதிரியும் என்னை யாரோ கடத்த ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அவ இருக்கிற அந்த வீடியோவை கொண்டு வந்து காமிக்கிறாளா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்கிறாரு. அவளுக்கு சூப்பர் பவர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஏன்னா அவ இருக்கிற இடத்துல அந்த லைட் எல்லாம் சுத்தி கேப்டன் இருக்கும்போது எப்படி ஃபிளிக்கர் ஆகுமோ அதே மாதிரி ஃபிளிக்கர் ஆகுது. சூப்பர் பவர்லாம் கிடையாது, அது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றாரா. சரி, ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியாவே இருக்கட்டும், அதை ஏன் இந்த பொண்ணு உருவாக்குறா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாளா. ஏன்னா அவ மோர்ஸ் கோட்ல மெசேஜ் அனுப்புறா. எஸ்ஓஎஸ் மெசேஜ்னா அவ ஆபத்துல இருக்கான்னு தானே அர்த்தம். அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு அவ இருக்கிற அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கேப்டன் போறாரு. அந்த பொண்ணு நிஜமாலுமே ஆபத்துல தான் இருப்பா போல இருக்கு. யாரும் 4-5 பேர் அவளை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ பயந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. கேப்டன் அங்க இருக்க செக்யூரிட்டிகிட்ட போய் அவரோட கார்டு காமிச்சு, நான் போலீஸ், இந்த கிம் சியான் அப்படின்ற பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி சிசிடிவில செக் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டையும் கொடுத்துட்டு இவர் அந்த பொண்ணு தேடி போய்கிட்டே இருக்கும்போது இந்த செக்யூரிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணு மொட்டை மாடியில ஏறிக்கிட்டு இருக்கா சார் அப்படின்னு சொல்றான். இவர் போய் ஜன்னலை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு மொட்டை மாடியில ஸ்பைடர் மேன் மாதிரி வெளியே செவுத்த பிடிச்சே ஏறிக்கிட்டு இருக்கா. அது இவருக்கு முன்னாடியே அந்த பொண்ணை விரட்டிட்டு இருந்த அந்த அடியாளுங்க எல்லாம் பார்த்துட்டு மொட்டை மாடிக்கு வேகமா ஓடி போறாங்க. கேப்டன் அங்க போய் பார்க்கும்போது விரட்டிட்டு போன ஆளுங்க எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. இந்த பொண்ணு தான் அவங்களை கொன்னுட்டா போல இருக்கு. அவங்களை கொன்னதோட மட்டும் இல்லாம அவளும் கழுத்து அறுத்திருக்கா. ஆனா இன்னும் சாகல. இவ கேப்டன் போய் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு பாக்குறாரு. ஆனா கேப்டனை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு அடையாளம் தெரியுது. நீ நம்பர் 113 தானே, நீ தானே அன்னைக்கு எங்க எல்லாரையுமே காப்பாத்தின, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்போ என்ன காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணாத. நான் திரும்பவும் அவங்க கையில மாட்டிக்க விரும்பல. நான் அவங்களால பிடிக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு போக போறேன். இதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவ செத்து போயிடுறா. சோ இப்ப 6 பேர் செத்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். அவன் இப்ப ஏதோ ஒரு கேங்ஸ்டரோட கேங்ல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை பாக்குறதுக்காக கேப்டன் ஏதோ ஒரு பில்டிங்க்கு வராரு. அங்க ஏதோ 2 கேங்குக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லி வேற ஒரு போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கும் போதே மேல பில்டிங்ல ஜன்னலை உடைச்சிட்டு யாரோ வெளியே வர மாதிரி சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க நம்ம காங்கு தான் யாரோ ஒருத்தனை போட்டு அடி நடிச்சுட்டு இருக்கா டிராபிக் போலீஸ் யூனிஃபார்ம்ல. யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்கிறாரா. அவங்க ஒரு டிராபிக் போலீஸ் சார், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ரூல்ஸை மீறி யாராலையும் போக முடியாது. அப்படி யாராவது போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம்னாலும் விரட்டிட்டு போய் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. அவர் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு மேலே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய கேங் வாரே நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அத்தனை பேத்துக்கு மத்தியில் செஸ் போர்டில் இருக்க குயின் மாதிரி நம்ம காங் மட்டும் தனியாக நின்று எல்லாத்தையும் செம்மையாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் காங் அட்டாக் பண்ண வரானா அவனை போய் நம்ம கேப்டன் அடிச்சு தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட கன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், எனக்கு டேசர் கன் மட்டும்தான் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறாளா. உடனே இவரோட கன் எடுத்து கொடுத்து இதில் ஃபர்ஸ்ட் புல்லட்டு எம்டியா இருக்கும், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவர் அந்த 7வது ஆளை தேடிட்டு போறாரு. ஒரு ரூம் கதவை போய் திறந்ததுமே அந்த 7வது ஆளு ஜன்னல் வழியா வெளியே எகிரி குதிக்க போறான். அது வேற யாரும் இல்ல, இப்ப பிரசன்ட்ல அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு பாடி கார்டா ஒருத்தன் இருக்கா இல்லையா, அவனே தான். அந்த மேல மாடியில இருந்து ஜம்ப் பண்ணி அவன் ஈஸியா எஸ்கேப் ஆகி போயிட்டான். கேப்டனால அவனை பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் இவர் காங்க தன்னோட டீம்ல சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பார் போல இருக்கு. அவ வேலை பார்க்குற இடத்துல அதுக்கப்புறம் தான் போய் நின்று அவளை தன்னோட டீம்ல சேர்ந்துக்க சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க போய் நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரோ ஒரு ஆளு டிராபிக் ரூல்ஸ் மீறினதுக்காக ஃபைன் போட்டு கொடுக்குறாளா. அவன் ரொம்ப கோவமா அதை கிழிச்சு காங்கோட முகத்துல தூக்கி போட்டுட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றானா. நடு ரோட்லயே அவன் கையை பிடிச்சி முறுக்கி அங்கேயே போட்டு நங்குன்னு ஒரு குத்துறான். இதெல்லாம் பார்த்ததுமே கேப்டன் இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. ஆக்சுவலா காங் எப்படி கேப்டனை பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆனாலோ அதே மாதிரி நம்ம கேப்டனுமே காங்க பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் காங்கோட பேக்ரவுண்டையுமே செக் பண்ணியிருக்காரு. இவளோட அப்பாவை பத்தியுமே நம்ம கேப்டன் தெரிஞ்சிருக்காரு. காங்கோட அப்பா ஒயிட் நைட் வில்லேஜ்ல வேலை பார்த்த ஒரு டாக்டர் தான், தெரியுமா என்னன்றது தெரியல. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம கேப்டன் பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பையில இருந்து எனக்கு என் மைண்ட்ல எல்லாமே கிளியரா இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை அவளை பார்க்கும்போது எல்லாமே கிளியரா இருந்துச்சு. ஆனா திடீர்னு எல்லாமே குழப்பமான மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ஏன் என் வாயில இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ வேற யாரையாவது டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதை தான் மீன் பண்ணி சொல்றாரு. இப்படி சொன்னதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் கொடுத்துட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.